சுவாமியை சுற்றி வந்து அவர் வதம் செய்வதற்கு தான் வெற்றிவேல் முருகனுக்கு இந்த பாடுலகத்தில் அடியவர் போற்றிடும் பாலகுமரேசா பாலகுமரேசா வானவர் தானவர் வானி ஓட்டோடும் வான்மையில் வாகனனே வான்மையில் பச்சை மரங்கள் ஐய வேலவனே அசுரர்களுக்கு நீட்டி தீரன அற்று விழத்தாயே காலாயுதமே உன்னை வந்து வணங்கி தேவர் மூவர் தெரிவி கஜமுகாசூரன் சொல்லுவாங்க. இவர் வந்து அண்ணனை அவனுக்கு வந்து சிவபெருமான் அருள் இருக்கு. அதனால அவன் பண்ண அது தலைவனமா மாறுற இடத்துல அப்பதான் முருகன் வந்து அவனை அறிக்க வர. எப்பயுமே வந்து நம்ம பார்த்துருப்போம் எல்லா கோயில்லையும். இப்ப ராமர் கோயிலுக்கு போனா அந்த ராவணனை கும்பிட மாட்டான். அங்க போய் சரணாகதி ஆயிடுவான். முருகன்கிட்ட போய் சரணாகதி ஆனதுக்கு அப்புறம் அவன் வேலும் மயிலுமா மாறுறது. நம்ம எப்பயுமே முருகனை கும்பிடும்போது வேலும் மயிலும் சேர்த்து கும்பிடுவோம். வேற எங்கேயுமே அதை பண்ண மாட்டோம். எப்ப நம்ம வந்து நம்மளை தானே நம்ம முருகனுக்கு அர்ப்பணிக்கிறோமோ முருகன் நம்மளை ஏற்றுக்குவாங்க. இப்ப சூரனை வதம் பண்றதுக்காக வராது. சூரனை அவன் வாழ்ந்த வரத்தால அவனை அழிக்கவே முடியாது. அவன் மாயாவி மாதிரி ஒவ்வொரு இடமும் மறைஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்ப வந்து அவர் அழிக்க வருவாரு. அவன் போய் ஒழிச்சிருவான். இப்ப அதைத்தான் நம்ம பார்க்க வரோம். இப்ப வந்து அவர் குப்ப வருவாரு குப்புவாரு. அதனால அவன் தான் பார்த்தா போய் ஒழிச்சிருவான். வேல் முருகனுக்கு. சோ இந்த வரம் பண்ணும்போது லெஃப்ட் சைடு இருக்கவங்க வீரவேல் சொல்லுங்க, ரைட் சைடு இருக்கவங்க வெற்றிவேல் சொல்லுங்க. வீரவேல் ஓடி போய் ஒழிஞ்சுக்குவான். ஒளியினர் வந்து இப்ப கடல்ல மாமரமா மாறிடுவான். முருகன் வந்து அவர் மாமரத்தை இப்ப குத்தி சூரனை வதம் பண்ணுவார். இந்த மரத்தை தான் அது வந்து அந்த வரம் பண்ணும்போது அந்த மரம் வந்து ரெண்டா ஒன்று வந்து சேவல் கொடி.
சின்ன பசங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த சேவல் கொடியும் மயில் கொடியும் எடுத்து வருவாங்க. பொறுமையா சின்ன குழந்தைகள் எல்லாரும் போய் வாங்கலாம். மதம் பண்ணதுக்கு அப்புறம் சேவல் கொடியும் மயில் கொடியும் கொடுப்பாங்க.